நான் ஒரு நல்ல பெரிய வசதியான ஃபேமிலியா இருந்து, சென்னையிலேயே லிவிங் இருந்து, பல வருடங்கள் போராடி சினிமா தான் நேசிச்சு அப்படியெல்லாம் வந்திருந்தா பரவாயில்ல. ம். நம்ம பொறந்தது ஊர்களே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள. ஆ. மாந்தோப்பு. ஓகே. அதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ம். ரொம்ப பெரிய எஜுகேஷனும் கிடையாது. ம். சினிமாவுக்கு வரணுங்கிற நோக்கமும் கிடையாது. இப்படி இருந்து ஏதோ ஒரு எங்க மாமா ஒருத்தர் தான் வந்து, "என்னடா இங்க வந்து இப்படி சுத்திட்டு இருக்கிற? வாடா சென்னைக்குன்னாரு." ஓகே. என்ன பண்ணலான்னேன். "வாடா அங்க பீச்சில முறுக்கு சுண்டல் வைக்கலான்னாரு." ஓ! நான் வந்தது சென்னையில முறுக்கு சுண்டல் வைக்கத்தான். பண்ணீங்களா? அந்த வேலை பண்ணீங்களா? இல்ல பண்ணல. அது கடவுள் ஒரு நாள் கூட அந்த முறுக்கு சுண்டல் இத நம்ம கையில குடுக்கல. வித்தியாசமான ஹிஸ்டரியா இருக்கு இத கேட்கிறப்போ. அது அப்படி இருந்தவனுக்கு ஒரு சினிமா டைரக்டர்னு ஒரு ஒரு அங்கீகாரம் வந்ததுன்னா, அது எவ்வளவு பெரிய மனப்புரட்சியா இருக்கும் அது. பல போராட்டங்களை கடந்தது அந்த வழி. ஆமா, ஆமா. அது கூட அந்த செக் பாஸ் ஆகுமான்னு கூட தெரியாது. ஆனா அங்கீகாரம். ஓகே. அத கொண்டு அப்புறம் நைட் குடுத்து. அதனால இன்னைக்கு அவரு அதே ராஜகிரனுக்கு அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு என்னையும், என் மனைவியையும் கூட்டிட்டு போறாரு. நீங்க தான் குடுக்கணும்ன்ட்டு. ஓகே. போய் அவர் குடுக்கும்போதே கை நடுங்குது. என்ன உங்களுக்கு நான் குடுக்குறதா அப்படின்ட்டு. அப்புறம் குடுத்து நாங்க அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு வந்தோம். ஓகே. அது அந்த மாரி தான் ஒரு முதல்ல டைரக்டர் ஆகுறது என்னால நம்ப முடியல. நான் எதுக்குப்பா உனக்குன்னு தான் சொன்னேன். எதுக்குப்பா நீ வந்து நல்ல ஹீரோவா இருக்க. எல்லா டைரக்டரும் உன்ன பத்தி திங்க் பண்றாங்க. ம். வருஷத்துக்கு 2 படம் பண்ணிட்டு ஜாலியா அங்க அங்க ஃபாரின் போயிட்டு, ஊட்டி போயிட்டு, இல்ல சுவிட்சர்லாந்து போய் எங்க வேணாலும் போய் லைஃப் என்ஜாய் பண்ணாம எதுக்கு இப்படி பண்ற? அவர் சொன்னாரு, "நான் உங்க பையனா பொறந்துட்டு எப்படிப்பா அப்படி இருக்க முடியும் டைரக்ட் பண்ணாம? வருது." அதுதானே ஜீன்ல இல்லன்னா தானே ஆச்சரியம். ஜீன்ல இருக்குல்ல அது. ஆமா, ஆமா. அப்படிங்கிறதுனால சரி ஓகே. ஆனா ஜெயிச்சுட்டார். ம். அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்லலாம்னு தோணுது. இந்த படம் அப்படி சொல்ல வச்சிருக்கு.